வணக்கம் சகோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோர்ஸர் ஆஃபர் பண்ணியிருக்கிற ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்சஸ் என்னென்ன யார் யாருக்காகன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் கிராம் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்து கோர்சஸை என்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம சேனலில் டாப் மோஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் லைக் யூடமி, கோர்சேரா, லிங்க்டின், ஐபிஎம், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய இன்டர்ன்ஷிப் வீடியோஸ் ரீசெண்டாக போட்டிருக்கோம். ஸோ இதில் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் பார்த்து உடனே அப்ளை பண்ணிக்கோங்க இன்டர்ன்ஷிப் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கோர்சேராலேருந்து ஃப்ரீ கோர்சஸ் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த கோர்சேரா கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் கோர்சேரா வெப்சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே லிங்க் பார்த்தா தெரியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த கோவிட் டைம் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்காக அவங்க கோர்சேராலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோவிட் டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஸோ இதில் உங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம். ஜூன் 30க்கு அப்புறம் இந்த கோர்சஸ் என்ரோல் பண்ண முடியாது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் வித் மத்லப், இன்ட்ரொடக்ஷன் டு இன்டெல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓப்பன் வினோ டூல் கிட், அதுக்கடுத்து அரூபா நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் சொல்லியிருக்காங்க, மைக்ரேட்டிங் கூகுள் க்ளவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கீழே ஏரோ மார்க் இருக்கும், அதில் நீங்கள் தள்ளிகிட்டே போகலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் மெஷின் லேர்னிங்கான கோர்ஸ் சொல்லியிருக்காங்க, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்க்கான ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் ஏடபிள்யூஎஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அண்ட் பில்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப், ப்ராஜெக்ட் சென்டர்டு கோர்ஸ். Introduction to AWS Identity Access Management, next Cloud Identity கான கோர்ஸ், Networking and Security Architecture with VMware NSX கான கோர்ஸ் சொல்லியிருக்காங்க, version control with JIT சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸாக Google Cloud Fundamental for Azure Professionals கான கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 12 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து Google Cloud, AWS, இன்டெல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற கோர்ஸ் தான் ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கோர்சஸுமே டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்சஸை பார்க்குறவங்க உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ எப்படி என்ரோல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, தெரியாதவங்களுக்காக தான் இதை காட்டுறேன். ஸோ மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க இல்லை டேரெக்டாக கூகுள், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். இல்லாதவங்க கீழே சைன் அப்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. எப்பயுமே நேம் வந்து சர்டிஃபிகேஷனில் என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை டேரெக்டாக ஜிமெயில், ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நேம் வந்திருக்கும். ஸோ அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே என்ரோல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்கும். அதுக்கும் லைக் கோர்சஸோட டாபிக்ஸ் என்னென்ன, சிலபஸ் எல்லாமே இருக்கும், ரேட்டிங்ஸ் இருக்கும், அந்த ஆத்தர்ஸோட கிளாஸ் எடுக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பிகினர் லெவலுக்கான கோர்ஸ், இங்கிலீஷ்க்கான லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ரோல் ஃபார் ஃப்ரீல நான் சும்மா கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு மட்டும் அமௌண்ட் கேட்குது. அதாவது ஃப்ரீ ட்ரையல் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஸோ அதில் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில. அவங்க சைட்லேருந்து மிஸ்டேக்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் வேறு கோர்ஸ் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி என்ரோல் பண்ணுறேன். ஸோ அந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் FAQன்னு கீழே இருக்கும். ஸோ அதுலேயும் முடிஞ்சால் இந்த கோர்ஸை பற்றி சப்போஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். இல்லை அவங்க சைடு மிஸ்டேக்னா அவங்களே 1 or 2 டேஸில் ரெக்கவரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம FAQ காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து மேலே என்ரோல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 அமௌண்ட் காட்டும்.
ஸோ கோ டு கோர்ஸில் கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக கோர்ஸ்க்குள்ளே என்ரோல் ஆகிடும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே ஒரு கோர்ஸ் தான் ஒரு ஆளுக்கு என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 2-3 Coursera அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்லேயும் ஒரு கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா குவிஸஸ் இருக்கும். ஸோ பிடிஎஃப் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு இந்த குவிஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். வீக்லி கோர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸில் ஒரே ஒரு வீக் தான் இருக்குது, இல்லைனா வீக்லி 2-3 வீக்ஸ்க்கான கோர்ஸுமே இருக்கும். ஸோ இதில் குவிஸ் மட்டும்தான் இருக்குது. இதை அட்டன் பண்ணாலே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஒரு சில கோர்ஸஸில் பிடிஎஃப் அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி அசைன்மெண்ட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கூகுளில் உங்களோட எக்ஸாக்ட் ப்ரோக்ராமிங்கை போட்டு Coursera அசைன்மெண்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நான் மத்லப்க்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மத்லப்க்கு குவிஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது அசைன்மெண்ட் கோர்ஸை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட் இருந்தால் பிடிஎஃப் அந்த மாதிரிலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு மட்டும் பாருங்கள். ஸோ குவிஸஸ் எல்லாம் காப்பி பண்ண முடியாது, ஓனாக அப்பப்போ மாற்றி தான் கேட்பாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே ஒருத்தருக்கும் ஒரு கோர்ஸ் தான். ஸோ மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு கிராம் எவ்ரிதிங். தேங்க்யூ.